ஹாய் செல்லம், வணக்கம். திஸ் இஸ் மகா. வட்டத்தினுடைய சமன்பாடு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கிராஃப் வழியாக உங்களுக்கு சொல்கிறேன் சாமி. வட்டத்தின் சமன்பாடு இது ஜாமெண்ட்ரி கூட வச்சு நோட் வச்சு கூட சொல்லித்தரலாம். நான் கிராஃபில் வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கிராஃப் எடுத்திருக்கேன். ஓகேவா? கிடைமட்டமாக இருக்கிறது எக்ஸ் அச்சு. அது ரைட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் நம்பர் சொல்லுவோம், லெஃப்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் நம்பர், அது எக்ஸ் டேஷ். மேல் பக்கமாக போனால் ஒய் அச்சு, கீழ்ப்பக்கமாக வந்தால் ஒய் டேஷ். ப்ளஸ் நம்பர், கீழ்ப்பக்கம் வந்தால் மைனஸ் நம்பர். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வட்டத்தினுடைய சமன்பாடை வர வைக்கணுன்றதுக்காக அந்த மையப்புள்ளியே வந்து நான் வச்சுக்கிறேன். சரி, மையப்புள்ளின்றது ஆதி புள்ளியாக எடுத்துக்கிறேன். இந்த புள்ளி பேர் என்ன சாமி? 0,0. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிறேன். ஆதி புள்ளியை மையமாக கொண்டு ஒரு வட்டத்தை நான் வரைகிறேன். ஐயோ சாரி, இந்த வட்டத்தின் மீது ஏதோ ஒரு புள்ளியை குறிக்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் குறிச்சிக்கோங்க. நான் அந்த வட்டத்தின் மீது இங்கே ஒரு புள்ளியை குறிச்சிக்கிறேன். அந்த புள்ளி பேர் நான் பீன்னு எடுத்துக்கிறேன். இது பேர் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாமே. ஓகே, சாரி, ஓன்னு எடுத்துக்கிறேன். ஓ என்பது மையப்புள்ளி, சாரி ஆதிப்புள்ளி. ஓ என்பது மையமும் கூட இங்கே ஆதியாக இருக்குது. ஓகே, இப்போது நான் இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தை தொடும் புள்ளிக்கு பேர் இதுக்கு பேர் என்ன சாமி சொல்லுவோம்? வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தை தொடும் அந்த இதுவுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆரம்னு சொல்லுவோம். ரைட் சாமி? வட்டத்தின் மையத்திலேருந்து வட்டத்தை தொடும் புள்ளி ஆரம். ஆரத்தை என்ன சொல்லுவோம்? ஆறுன்னு சொல்லலாமா? இப்போது நான் எக்ஸ் அச்சுக்கோ அல்லது ஒய் அச்சுக்கோ ஒரு செங்குத்து கோடு வரைகிறேன். இதான் எக்ஸ் அச்சு. நான் எக்ஸ் அச்சுக்கு செங்குத்து கோடு வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் ஒய் அச்சுக்கு வரைஞ்சாலும் உங்களுடைய விருப்பம். நான் ரெண்டுத்துக்குமே வரையணும்னு சொன்னீங்கன்னா அது என்ன மாறிடும், நமக்கு சதுரமாக மாறிடும். ரைட்? இப்படி வந்துடுமா? ஓகே, நீங்கள் இதற்கு வரைஞ்சாலும் ஓகே. ஆனால் செங்குத்தாக வரையணும். நான் குத்து செங்குத்து, இதான் செங்கோணம். இந்த செங்கோணத்துக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடியது யார்? கர்ணம். ஆனால் அந்த கர்ணம் என்ன இருக்குது? வட்டத்தின் மையத்திலேருந்து வட்டத்தை தொடும் புள்ளி ஆரமாக இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கு எதிர் திசையில் இருக்கிறது கர்ணம். இது என்ன முக்கோணமாக கிடச்சிச்சு? செங்கோண முக்கோணம். இங்கேருந்து ஒரு தூரம் வரும்ல, இது எங்கே இருக்குது? எக்ஸ் அச்சு. அந்த தூரத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கிராஃபில் போகணுன்றதுக்கான காரணம் இதுதான். இப்போ 2னா 1.9 சென்டிமீட்டர் வந்திருக்குன்னு வச்சுங்க. இங்கேருந்து ஒரு தூரம் வந்திருக்கு. இதே நம்ம அளக்கும்போது 1.7 1.7 வந்திருக்கு, இல்லை 1.7, அது கொஞ்சம் தாண்டி இருக்குது. இந்த புள்ளி என்ன சாமி? ஒய். ஓகே, இது எக்ஸ் அச்சு, இது என்ன சாமி? ஒய் அச்சு. ரைட்மா? இப்போது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாவே யாருடைய தேற்றம் நமக்கு ஞாபகம் வரணும்? பித்தாகரஸ் தேற்றம். அப்போ பித்தாகரஸ் தேற்றம் என்னது? ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சொல்லுங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது, வர்க்கம்னானது ஸ்கொயர், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்கள், ஒரு பக்கம் எக்ஸு இன்னொரு பக்கம் ஒய், மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்கள்னானது ஸ்கொயர், வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரி, புரியுதா சாமி? அப்போது அதுதான் வட்டத்தின் சமன்பாடு. x² + y² = r² அப்படிங்கிறது இப்படி தான் வந்துச்சு. ரைட்? இப்போது ஒரு புள்ளி கொடுத்து நம்ம மையத்தை வச்சு எடுத்தோம் இல்லையா? அது இல்லாமல் எதனா ஒரு புள்ளி கொடுத்துட்டா அது எப்படி சமன்பாடாக வருது, வட்டத்தினுடைய சமன்பாடு எப்படி அமைக்கிறதுன்ற சொல்கிறேன்.